டேய் பசங்களா, இது யார் பைக்குடா? செருப்பு கைட்டி அடிப்பேன். இது ஏன் பைக்கு. ஐ வில் சோ ஹாப்பி. அங்க நிக்குதே, அது ஏன் பைக்கு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வேணாங்க, இது காப்பிரைட் விழுந்துடும் போல இருக்குது. ஸோ நான் வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆச்சு. ஸோ ரிட்டன் டு மை வீடியோங்க. என்னோடய சேனலை நான் பார்த்தே 4 மாதம் ஆச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்ட்டு இருந்தேங்க. டெஃபினட்டாக எல்லாம் காசும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மாட்டுக்கு ஜம்முன்னு போய்ட்டு ஒரு வண்டி எடுத்துட வேண்டியதுங்க. நம்ம ட்ரீம் பைக்கான டியூக்கு எடுக்க போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பேசணுன்னே தெரிலங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம எங்கே பைக் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், கள்ளக்குறிச்சியில் தாங்க நம்ம பைக் எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா, இங்கே பேங்க் இருக்குங்க. பேங்க்லேருந்து அப்படியே காசு எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு ஜம்முன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். வாய் வளர வேற ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம மாட்டுக்கு ஜம்முன்னு போய்ட்டு ஒரு பைக்கை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாங்க. நான் அங்கே போய்ட்டு விளாக் எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே சரியான வெயிலுங்க. அப்படியே கொழுன்னு கொளுத்திட்டுருக்கு. ஓகேங்க, நான் அப்படியே போக விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணலாம், ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வண்டி வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா, முதல்ல வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் காசை சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் வண்டியை வாங்கணும். சரி ஓகே, வாங்க அப்படியே நம்ம அடுக்கல் ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் ஷோரூம் முன்னாடி வந்துட்டோங்க. அங்கே இருக்கு பாருங்க நேமு. ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு அப்பா கையை இடிச்சுக்கிட்டேங்க. ஸோ உள்ளே போய்ட்டு அப்படியே நம்ம மாட்டுக்கு வண்டி எடுத்துட வேண்டியதாங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே ஷோரூம் இல்லைங்க, ஸ்டோரூம் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. அங்கே தான் நம்ம வண்டி நிற்குதாமா. அங்கே போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ எனக்கு செம்ம அளவு கடந்து ஹாப்பியாக இருக்குது. அதனால் ஒரு மாதிரி லூசு தடவை பேசிகிட்டு இருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்குங்க எனக்கு. ஸோ அந்த பேருக்கு அடிட்டுங்க நான். இருங்க, நான் அப்படியே உள்ளே போகிறேன். அடடா, இது எல்லாம் நம்ம பைக் தாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குல்ல. இந்த மீசையே முளைக்காத ஒருத்தனுக்கு ஒரு நாள் நம்ம வண்டி வாங்க போனோம். பட் அதை வாங்கி முடிச்சாச்சு. ஸோ நம்ம வண்டி எடுக்க வந்திருக்கோங்க. நம்ம வண்டி யார் வண்டி? ஏன் வண்டிங்க. சரி இப்படியா? ஓகே, வண்டி எடுத்துருங்களா? வீடியோ எழுதணும். தட் இஸ் மை பைக். செம்மையாக இருக்கே. சரி, நம்ம பைக்குங்க. டேய் பசங்களா, இது யார் பைக்கு? டேய் பசங்களா, இது யார் பைக்குடா? செருப்பு கைட்டி அடிப்பேன். இது ஏன் பைக்கு. ப்ரோ இப்போ ஸ்டார்ட் ஆகுங்களா? ஸ்டார்ட் எல்லாம் ஆகாதுங்களா? பேட்டரி மாட்டல ப்ரோ. அந்த ஃபியூல் வாவ், இது நம்ம பைக்குங்க. நம்ம பைக்கு. டே நவுறா. யோ, எடையா பண்ணி வச்சிருக்கீங்க, செதுக்கி இருக்கீங்களே. தட் இஸ் மை பைக். அது எடுத்தாச்சுங்க. அங்க நிக்குதே, அது ஏன் பைக்கு. அது ஏன் பைக்குங்க. சசிகுமார், இது யார் பைக்கு? ஏன் பைக்கு. ஸோ பிள்ளையே பெத்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கே. வெறியா இருக்கே. கிளம்புற ஏன் பைக்கு. ஓகேங்க, நம்ம அப்படியே ஷோரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. எனக்கு ஒரே குஜாலாக இருக்குங்க.
சரி ஓகேங்க, நான் ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். கேடிஎம் ஷோரூம் முன்னாடி வந்துட்டோங்க. எங்கே அந்த பேரை காணோம். ஸோ உதறுதுங்க, இந்த வண்டியை பார்க்கும்போது எனக்கு உதறுது. இன்னும் ஒரு ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம வண்டி. ஸோ இதாங்க நம்ம வண்டி. ஸோ தட் இஸ் மை பைக். ஸோ அப்படியே நம்ம பெட்ரோல் எல்லாம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே எல்லாம் பெரிய பண்ணியிருக்காங்கங்க. வா, செம்மையாக இருக்குங்க. ஐ வில் ஸோ ஹாப்பி. ஐயோ ஐயோ, எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமாயா நான். இவனுக்காக தான் எல்லாம். ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு ரீல்ஸ் பிடிச்சிட்டு அப்படியே பறக்க வேண்டியது தான். ஐயோ இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க போலயே. வெறியான பைக்குங்க, டியூக்கோட தீவிர ஃபேனுங்க நான். அவ்வளோ அழகாக இருக்குங்க. தொண்டை வேறு சரியில்லையே. ஸோ எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஜம்புன்னு பறக்க வேண்டியதாங்க. ரொம்ப டைட்டாக இருக்கு. இவனுங்கெல்லாம் கூட்டு வந்து நாப்படுற அவஸ்தை இருக்கு சாமி, முடியல. இதோட அழகு தான்டா. சரி, என்ன அழகு. இதுக்காக தான் அடிட்டு. வெரி ஓகேண்ணா. ஓகே, இங்கே இருக்கு. என்னண்ணா இவ்வளோ ஹார்டாக இருக்கு? யார் சாமிங்க? ஓகேண்ணா. இல்லை, இவன் ஆன் பண்ணி போட்டான், நான் ஆன் பண்ணலான்னு நினைக்கும் போது. சா, வெறியா இருக்கே. ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம வண்டி. ஸோ இதாங்க நம்ம வண்டி. ஸோ தட் இஸ் மை பைக். ஸோ அப்படியே நம்ம பெட்ரோல் எல்லாம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே எல்லாம் பெரிய பண்ணியிருக்காங்கங்க. வா, செம்மையாக இருக்குங்க. ஐ வில் ஸோ ஹாப்பி. ஐயோ ஐயோ, எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமாயா நான். இவனுக்காக தான் எல்லாம். ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு ரீல்ஸ் பிடிச்சிட்டு அப்படியே பறக்க வேண்டியது தான். ஐயோ இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க போலயே. வெறியான பைக்குங்க, டியூக்கோட தீவிர ஃபேனுங்க நான். அவ்வளோ அழகாக இருக்குங்க. தொண்டை வேறு சரியில்லையே. ஸோ எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஜம்புன்னு பறக்க வேண்டியதாங்க. ரொம்ப டைட்டாக இருக்கு. இவனுங்கெல்லாம் கூட்டு வந்து நாப்படுற அவஸ்தை இருக்கு சாமி, முடியல. Money swallowed like sis, they done perfected a kid. Got a Bentley Mosaic on my hater, the big better pull out the road I just spent. I know one got $1 million, then double that shit and I ship it again. Flawless, 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 yeah. Flawless, 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 yeah. ஸோ ஒரு வழியாக நான் வண்டியை எடுத்தாச்சுங்க. நான் என்னென்ன அப்படியே நான் ரீலாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே பெருசாக விளாக் பண்ண முடியலைங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய பைக். ஸோ அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக போக எல்லாமே பேசுகிறேங்க. ஸோ போக போகலாம் பேச முடியாது, மோட்டோ விளாகிங் செட்டப் இல்லைங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிடுறேங்க.
ஸோ வண்டி எடுத்துகிட்டு நான் ரீலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறேன் அந்த ஓப்பனிங் எல்லாமே ரீலாக பண்ணியிருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கப்பா. நான் அப்படியே வண்டி ஓட்டுறேங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே எங்கே நின்று பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஏன் நான் அங்கே vlog எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம ஹீட்டுங்க. நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் தான் இதில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். பட் அங்கே பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு, அதனால் கராப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் அங்கே vlog கட் பண்ணிட்டு ஸோ நம்ம வீட்டுக்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. நம்ம வண்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க எங்கே நிறுத்தி வச்சுருக்கேன்னு. ஸோ நான் ஏன் உள்ள தள்ளி நிறுத்தி வச்சுருந்தேன்னா, இப்போ வண்டி வந்துச்சுங்க பெருசாக. ஸோ அதனால தான் நான் வண்டியை அப்படியே உள்ள தள்ளி நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வண்டியை நம்ம வாங்கியாச்சுங்க. செம்ம ஜாலியாக இருக்குங்க எனக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு நம்ம எங்கேயாச்சும் நம்ம மாட்டுக்கு ரைடு கிளம்ப வேண்டியதாங்க. மோட்டோ vlogging செட்டப் பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ண கிடையாது. அது பண்ணி முடிச்சதுமே அப்படியே நம்ம மாட்டுக்கு ஜம்முன்னு எங்கேயாவது கிளம்பி போய்கிட்டே இருக்கலாங்க. அந்த அண்ணன் ஏதோ ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்லைங்க. நான் இப்படி சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் எங்கேயாச்சும் போனேன்னா இப்படி தாங்க பார்த்துட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருந்தா. என்ன இந்த பையன் தனியாக மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாடு அப்படின்னு எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்துமே மோட்டோ vlogging செட்டப் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. அப்படியே நம்ம மாட்டுக்கு ஜம்முன்னு எங்கேயாவது கிளம்பி போக வேண்டியதாங்க. இதுதாங்க நம்ம பைக்கு. ஸோ செம்ம ஃபீலுங்க. நான் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பைக்கு இல்லை எங்கள் அப்பாவோட பைக்கு அப்படி தான் எடுத்து போயிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்குன்னு ஒரு பைக் வந்தாச்சுங்க. நம்ம பறக்கலாங்க இனிமேல். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட் ரைடு எங்கே போகலான்னு தாங்க ஒரு பிளானு. எங்கே போகலான்னா கோயிலுக்கு போகலான்னு தாங்க ஃபஸ்ட் பிளானு. ஸோ அப்படியே கோயிலுக்கு ஜம்முன்னு நம்ம மாட்டுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் எங்கே வேணால் நம்ம போகலாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா என் மோட்டோ vlogging செட்டப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது பார்த்திங்கன்னா மைக் எல்லாமே ஒரு மாதிரியா டேமேஜாக உள்ள இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம அப்படியே எடுத்து வச்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேங்க. நான் இந்த vlog இதோட முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். பட் தொண்டை ஒரு மாதிரி கரன்னு இருக்குங்க. எனக்கு ஜலதோஷம் ஒரு 2 நாளாக ஜலதோஷங்க. பேசவே முடியல என்னால். ஒரு மாதிரியா குறன்னு ஆயிடுச்சு. நம்ம வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆச்சுங்க. 5 மாதம். ஸோ பயங்கர லாகாக லீவ் போட்டேங்க. இனிமேல் அப்படி நடக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம எப்படியாவது வீடியோ தந்துடுவோங்க. நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாங்க இனிமேல். ஸோ நம்ம இந்த vlog ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog இதோட நான் என் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆளில் போட்டுக்கோங்க. இவரும் அப்படியே தாக்க பார்த்துட்டு போகிறாரு. ஸோ என்னோடய வண்டி பேர் ஒன்று வச்சுருக்கேங்க. அதை நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன் நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னு. ஓகே பாய்ங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கெஸ் பண்ணிவிட்டு. ஓகே பாய்க்குங்க.